எதுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி என்ன வர சொன்ன? எப்படியும் ராத்திரி பாப்போம்ல. நம்ம 2 பேரும் ஈவினிங் சினிமாக்கு போறோம். அப்படியே 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து டின்னர் சாப்பிடுறோம். ஓகே? என்ன திடீர்னு? விஷயம் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ என்ன மன்னிச்சிடு பூஜா. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உன்னையும் பரத்தையும் யாருன்னே தெரிஞ்சுக்காம மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். சின்ன வயசுல இருந்தே பணம் இல்லாம கஷ்டப்பட்டு பல அவமானங்களை சந்திச்சேதான் நான் வளர்ந்தேன். பணமும் பந்தாவான வாழ்க்கையும் தான் என் லட்சியமாவே இருந்துச்சு. அதான் பைக்ல வரவனும் பர்ஸ்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவனும் தான் என் கண்ணுக்கு ஒரு மனுஷனாவே தெரிஞ்சா. நான் மட்டும் இல்ல பூஜா, இன்னைக்கு பல பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க. ரியலி ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பூஜா. தீபா ப்ளீஸ். மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் மனுஷனோட வேலை கிடையாது. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணவங்க எல்லாம் டீசென்ட் ஆனவங்க, பர்ஸ் ஹெவியா இருக்கிறவங்க எல்லாம் பண்பானவங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல கடன் வாங்கினது வெளியில தெரியாம இருந்தா கௌரவம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் கௌரவமானவங்களா பாக்குறாங்க. காந்திஜி தன்னோட காலத்துல கதர் வேஷ்டி கதர் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தத எளிமையா இருக்காரே அப்படின்னு பாராட்டினாங்க. பட் இன்னைக்கு அவரு இருந்து அதே கதர் வேஷ்டி கதர் சட்டையை போட்டு இருந்தாருன்னா ஐயோ பாவம் வறுமையில கஷ்டப்படுறாருன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, சமுதாயம் எப்படி இருக்கோ நாமளும் அப்படிதான் இருப்போம். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டு ஏன் அதிர்ஷ்டம். குட் லக். தேங்க் யூ. ஏமா நான் உன காம்பவுண்ட் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்துட்டு இருக்கியா? ஒன்னாண்டதாமா பேசுறேன். என்னடி என்ன இப்ப என்ன பேச சொல்ற? நான் எது பேசினாலும் செஞ்சாலும் தான் நோக்கு பிடிக்கல. இப்ப கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். உன் மனசு கோணாம நான் நடந்துக்கணும் இல்லையா? அதான் இனிமே வேணா நான் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்க கத்துக்கிறேன். ஏமா இப்படி விட்டேத்தியா பேசுற? நானும் ஆசைப்பட்ட வேலைக்கு போறேன். ஏதோ நம்ம குடும்ப கஷ்டம் குறையட்டுமே தானே போறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி கேஸ் ஜெயித்துடுத்துனா நான் வேலைக்கு போறத நிறுத்திடுறேன். போதுமா? அதாண்டி மனசுக்குள்ள ஒரு குறை. அதனால்தான் கேஸ் ஜெயிக்கலையோன்னு நினைக்கிறேன். நீ எப்பவுமே இப்படிதானா? எதுக்கு எதையும் முடிச்சு போட்டுட்டு யோசிச்சுட்டே இருப்பியா? இல்லடி, நம்ம ஊரு குலதெய்வம் கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சுடி உமா. ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமோன்னு நினைக்கிறேன். மனசுல என்னவோ தோன்றதுடி. என்னடி கோவப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற? ஊர் மண்ணை மிதிக்கிறதுக்கு இது ஒரு சாக்கா? சரி போயிட்டு வா, சம்பளம் பண்ண வந்தோடனே காசு தரேன். உமா, இது ஒன்ன தாண்டி நீ சிரிச்ச முகமா சொல்லிருக்க. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். வாங்க வாங்க. வீட்டு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம். சரி, நீங்களும் உமாவும் அவசியம் வந்துடணும். லக்ஷ்மி ஏற்கனவே சொல்லிட்டா, கட்டாயம் வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம் அங்கிள். புது வீட்டுக்கு போனேனே எங்களெல்லாம் மறந்துடாதே. இந்த காம்பவுண்டையும் காம்பவுண்ட்ல உள்ளவாளையும் மறக்க முடியுமா? அவசியம் வந்துருங்க. நிச்சயமா வரேன். மேடம், இங்க பூஜாங்கிறவங்க வேலை செய்றாங்க இல்லையா, அவங்கள பார்க்கணும். நீங்க யாரு? நான் உங்க ஃப்ரெண்ட், என் பேரு பரத். பூஜாவே வந்துட்டேன். ஹலோ, வாங்க வாங்க. தேங்க்ஸ். என்ன பரத் இங்க சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஏங்க நீங்க மட்டும் தான் ரூமுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா? நீங்க வேலை செய்யறதுக்கு நாளா வரக்கூடாதா? தாராளமா வாங்க வாங்க. சொல்லுங்க பரத். எங்க அம்மாவோட நினைவு நாள் வருதுங்க. அன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேங்க. ஓ, நோ ப்ராப்ளம். நீங்க என்ன தேதின்னு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் முன்பதிவு செஞ்சு வச்சிருவேன். வர வியாழக்கிழமை தாங்க. ஓகே, நம்ம இல்லத்துக்கு ரெகுலரா சாப்பாடு சப்ளை பண்ற ஹோட்டலோட அட்ரஸ் உங்ககிட்ட தரேன். நீங்க கேஷ் அவங்க கிட்ட பே பண்ணிடுங்க. தேதியும் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். இத சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. என்னங்க நீங்க ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குது இல்ல? ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். சரி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டலை காலி பண்ணிடலான்னு இருக்கேன். ஏங்க அதோட சீப்பான ஹாஸ்டல் சிட்டிலே கிடைக்காதுங்க. இல்ல பரத், எனக்கு என்னமோ இந்த ஹாஸ்டல் சூழலே செட் ஆக மாட்டேங்குது. பேசாம தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி நம்மளே சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கும்னு நினைக்கிறேன்.
கரெக்டு தாங்க. எனக்கும் அப்பப்போ வீட்டு சாப்பாடு கிடைக்கும். என்ன சொல்றீங்க? ஓஹோ, என்னோட சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா யூ மோஸ்ட் வெல்கம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி. முதல்ல ஒரு நல்ல ஏரியால நல்ல வாடகையில உங்களுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். சரி. சரி, நான் வரேங்க. மகா, வாங்கோ மன்னின்னு நீ வரவேற்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் போங்கோன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள மாட்டேன்னு எனக்கு நன்னா தெரியும். அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்து நிக்கிறேன். மகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. முடியலப்பா, வயசுக்கு வந்த பொன் குழந்தை ஆத்துல வச்சுண்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அல்லாட முடியல. இந்த அறிவு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஏப்பா மகா, உங்க அம்மா கிட்ட நீ இப்படி பேசுவியா? எங்க அம்மா என்ன இப்படி நடத்திருப்பாளா? உன் அம்மாவை நீ இப்படித்தான் நடத்துவியா? இந்த வீண் விதண்டாவாதெல்லாம் வேணாம். கோர்ட்டுக்கு போயாச்சு, வர்ற தீர்ப்பு தோத்து போயிடுவோங்கிற பயமா? தோக்கறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நீயும் நானும் யாருப்பா? 12 வயசுல இருந்து உன்னை வளர்த்தவனா? உன்னை என் மூத்த பிள்ளையா நினைச்சுண்டு எனக்கு ஒரே பொன் குழந்தைய போரோண்டு விட்டவனா? இந்த மாய்மாலெல்லாம் என்கிட்ட வேணாம். எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்க ஃபைசல் பண்றேன்னு நீங்க தான் கோர்ட்டுக்கு போனேன். இப்ப எதுக்கு இங்க வந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேள்? அன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், இன்னைக்கு வேணுங்கிறேன். சொத்துல சரிபாதையெல்லாம் எனக்கு வேண்டாப்பா. ஒரு கால்வாசியாவது கொடுத்தா போதும். கால் வாசியா? என்னவோ கால் தூசி மாதிரி பேசுறேன். சொத்துல பெரும் பகுதி அழிச்சது உங்க ஆத்துக்காரர். அவர் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எங்களை பழிவாங்க நினைக்கிறது நியாயமா? எங்களை அழிக்க நினைக்கிறது தர்மமா? நான் யாரையும் அழிக்க நினைக்கல, பழி வாங்க நினைக்கல. நீங்க தான் என்ன பழி வாங்குறேள். ஐயோ ஈஸ்வரா, நான் ஒன்னு அழிக்க பாக்குறேனா? என்ன பின்ன, சொத்துல முக்கா பங்கு அழிச்சிட்டார் உங்க ஆத்துக்காரர். இருக்கிறது என்னவோ கால்வாசி. அதுலயும் வந்து பங்கு கேட்டா எப்படி? அழிக்க நினைக்கிறதா தானே அர்த்தம். உங்களுக்கு என்ன, நானும் என் குடும்பமும் திருவோடு எடுத்துன்னு தெரு தெருவா பிச்சை எடுக்கணும், அதானே? சொல்லுங்க. இந்த மகாலிங்க ஐயர் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். கும்பிடுறம்மா. நல்லா இருக்கேப்பா. நீங்க இங்க இருந்த வரைக்கும் உங்க ஆசீர்வாதத்துல நல்லாதாம்மா இருந்தோம். ஆனா உங்க நிலைமையை நினைச்சாதான். யாருக்கு என்ன நிலைமை வரும்னு யாருக்குப்பா தெரியும்? எல்லாம் விதி. சின்ன ஐயர் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க நினைக்கலம்மா. நான் மட்டும் நினைச்சேனா? நான் வளர்த்த புள்ள நீக்கு எதிரா நிக்கிறது. அவன் மட்டும் என்ன தெரிஞ்சா செய்யறான். அவன் கிரகச்சாரம் அவனை இப்படி ஆட்டி வைக்கிறது. அவன் என்ன ஆட்டி வைக்கிறான்? இதுல யாரு குத்தம் சொல்றது? கோர்ட்டு கேஸ்ன்னு இவ்வளவு ஆயும் சின்னவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்களம்மா. இந்த பெருந்தன்மை யாருக்குமா வரும்? ஏதோ அது ஒன்னாவது கடைசி வரைக்கும் என் கூட இருக்கட்டுமே. இப்ப நான் வரமா? சரிப்பா. சரிம்மா. அக்கா, அக்கா, ஜெகதா, அக்கா, ஜெகதா எப்படி இருக்கே? நீங்களும் உமாவும் நன்னா இருக்கேளா? நன்னா இருக்கும்மா. நீ எப்படி இருக்கே? நேக்கு என்னக்கா, நான் நன்னா தான் இருக்கேன். பாவம் மகா சொன்னா, கோர்ட்டு கேஸுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்தது வந்து சாப்பிட்டுட்டு குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னான். நான் தான் போட்டது போட்டபடியே விட்டுட்டு வந்துட்டேன். அவசரமா போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாவம் மகா ரொம்ப வருத்தப்பட்டான். ஜெகா, இவ்வளவு நடந்தும் அவரை விட்டு கொடுக்காம பேசுறேக்கா. எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? எல்லாம் என் போராத காலம் பட்ட காலியே படும், கிட்ட குடியே கெடுங்கிற மாதிரி ஆயிடுத்து. யார குத்த சொல்லி என்ன ஆக போறது? நடக்கிறது நடக்கட்டும் ஜெகதா. ஏக்கா இப்படி நொந்துக்கிறேன்? எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்தாங்க, இத புடிங்கோ. என்னது இது? பணம். ஐயோ, நீக்கு எதுக்கு?
ஆத்துக்காருக்கு தெரியாம அடுத்த வாளுக்கு பணம் கொடுக்கறது தப்பு ஜெகதா.